Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் எபிசோட் 3ல் இருக்கோம். உங்களோட ஆதரவால் தான் பார்த்தீங்கன்னா 3rd எபிசோட் வரைக்கும் வந்திருக்கோம். நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுனால எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ஒரே எபிசோடில் என்னால் ஆன்சர் பண்ண முடியலை. ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆர்டரில் இருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்கான பதில் வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அப்கமிங் எபிசோட்ஸில் அதை பற்றி நான் உங்க கூட சொல்கிறேன். ஸோ 3rd எபிசோடில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டை கேட்டிருந்தவர் அஸ்வின் பாலா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஆடுகளம் சீரியல் சூன் டெலிகாஸ்ட் அண்ட் ஆடுகளம் சீரியல் கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட் கேட்டிருக்காரு. ஸோ ப்ரொமோ வச்சே பார்த்தீங்கன்னா யார் யார் நடிக்கிறா அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். இருந்தாலும் சில பேரை வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அன்பேவா சீரியலில் பூமிகா கேரக்டர் பண்ண டெல்னா இதில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. மௌனராகம் சீசன் 2ல் ஹீரோவாக ஆக்ட் பண்ண சல்மான் இதுலேயும் ஹீரோவாக நடிக்கிறாரு. ரோஜா சீரியலில் அனு அப்படிங்கிற கேரக்டர் பண்ண அக்ஷயா இதில் நடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தங்கச்சியாக வராங்க போல அதில். அண்ட் டெல்லி கணேஷ் சார், சச்சு மேம், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதில் நடிக்கிறாங்க. நந்தினி சீரியலுக்கு அப்புறமா ஆடுகளம் சீரியலில் சச்சு மேம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்டை கேட்டிருக்கிறது கே நந்தகுமார். இவர் என்ன கேட்குறாருன்னா, பிரைம் டைம் விடுங்க ப்ரோ, நான் பிரைம் டைமில் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது? ராகவி சீரியல் சொக்கத்தங்கம் சீரியல்லாம் எப்போ வரும்? நூன் ஸ்லாட்டில் 4+ கூட வரதில்லை. அப்போ நூனில் சேஞ்சஸ் எப்போ எதிர்பார்க்கலாம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். மத்தியானம் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் 4+ இப்போல்லாம் பிடிக்கிறது கிடையாது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா சீரியலோட ஸ்டோரி ட்ராக் தான். சும்மா வளன்னு சில சீரியலை இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டேங்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இலக்கியா சீரியல் கூட இப்போ 3.5+ ரேட்டிங்னு போயிருச்சு. இலக்கியா சீரியல் 1 தான் நான் பிரைம் டைம்லேயே நம்பர் 1 சீரியல் இருக்கும். இப்போ அந்த சீரியல் குறைஞ்சதுனால அதை சுற்றி இருக்கிற எல்லா சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்ஸும் குறைஞ்சி போச்சு. ஸோ இதனால தான் இலக்கியா சீரியலோட முக்கியமான ஸ்டோரி ட்ராக்கை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு அவரோட உண்மையான அம்மா யார் அப்படிங்கிற உண்மை கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. ஸோ இது ஒன் ஆஃப் த இது லாங் டேர்ம் வெயிட்டிங் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எபிசோட்னால இலக்கியா சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் மறுபடியும் 4+க்கு வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இதனாலே சுற்றி இருக்கிற சீரியல்ஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால தான் வந்து சன் டிவி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே சொக்கத்தங்கம் சீரியல் நான் பிரைம் டைமில் வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. பட் ராகவி சீரியலில் பிரைம் டைமில் கொண்டு வந்தால் தான் அந்த சீரியலுக்கான வரவேற்பு அதிகமாக கிடைக்கும். சன் டிவி லாஸ்ட் டைமில் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3rd கமெண்ட் பார்த்தீங்கன்னா நாகினி 7 பற்றி கேட்டிருக்காங்க. 2 பேர் இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஒன்று அபிஷேக், இன்னொருத்தவங்க சஞ்சய். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். நாகினி 7 வந்து கண்டிப்பாக டப்பிங் சீரியல். இது எப்பயுமே கலர்ஸ் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகும். இப்போ கலர்ஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஓடிட்டு இருக்கு நைட்டு. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணால் நாகினி சீரியல் வந்து வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. எப்பயுமே நாகினி சீரியல் கலர்ஸ் டிவியில் நைட் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சாட்டர்டே சண்டேஸ் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ எப்போ கலர்ஸ் டிவி நாகினி சீரியலை லான்ச் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறமா தான் தமிழில் டெலிகாஸ்ட் ஆகும் நாகினி. இப்போதைக்கு கலர்ஸ் டிவியே பார்த்தீங்கன்னா நாகினி சீசன் 7 பற்றி எந்த அப்டேட்டும் விடாம தான் இருக்காங்க. சோசியல் மீடியாவில் மற்ற சேனல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி நாகினி 7 ப்ரோமோவை போட்டுட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. தமிழில் வரதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் பல மாசங்கள் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, கலர்ஸ் அண்ட் ஸ்டார் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க. ஸோ நாகினி சீசன் 7 வந்து விஜய் டிவியில் வரதுக்கு கூட ஹைலி சான்சஸ் இருக்கு. மற்ற லாங்குவேஜஸ்லாம் இப்படி தான். கலர்ஸோட சீரியல்ஸ் எல்லாமே ஸ்டார் நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் ஆகும். ஸ்டார் நெட்வொர்க் சீரியல்ஸ் எல்லாம் கலர்ஸில் டெலிகாஸ்ட் ஆகும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்லையுமே அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங் எபிசோட்ஸில் மற்ற கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த எபிசோட்ஸ்க்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டுமே தான் என்னால் இன்னும் எபிசோட்ஸை கொண்டு போயிட்டு இருக்க முடியும். இது மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவியின் கேள்விக்கான பதில். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.